வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். 10 நாளா நம்ம சேனல்ல பெரிய வீடியோவே போடல. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. செத்து போல எடிட்டர்லாம் காரி துப்பாத குறை, ஏன்னா கண்டென்ட் ஏதாவது எடுத்து கொடுனா நான் எடிட் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இருங்க தம்பி, எல்லாம் வெக்கேஷன் மோட்ல இருக்கும், அது முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல பெரிய வீடியோ வரும்னு சொல்லிட்டு சும்மா இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்றப்போ ஒரு மங்கி குட்டி பையனோட வீடியோ பார்த்தேன். உங்களில் கண்டிப்பா நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, எவ்வளவு வியூஸ்ன்னு பார்த்தா 450 மில்லியன் வியூஸ், அதுவும் ரிலீஸ் ஆன 2 நாள்ல. பெரிய விஷயம். இது எப்படா சாத்தியம்? நம்மளும் தான் பாபா படம் மாதிரி 3 வேளை குளிக்கிறோம், 2 வேளை படைக்கிறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1000 வியூஸ் போறதே பெரிய விஷயமா இருக்கு. எப்படி அதை அவங்க கிராக் பண்ணாங்க? கத்துக்கணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். ஏஐ வச்சு கிராக் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு நான் பக்காவாக ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு வச்சிருந்தேன். அதுக்குள்ளதான் கொடுவை அன்பு ஸ்கேம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. மூச்சுக்கு 300 தடவை ஃபேமிலிஸே என பாத்தீங்கன்னா 1-2 பாயிண்ட் அது கூட மேட்ச் ஆகுது இந்த சேனலுக்கும் அந்த சேனலுக்கும். சரி, நம்ம தப்பான ஒரு விஷயத்தை கன்வே பண்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் கம்பைன் பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் இப்போ சொல்ல போற சேனல்ல ஏஐ கோர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில பயோ லிங்க்ல கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த நம்ம வீடியோல சொல்ல போறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை ப்ரொமோட் பண்ணுறது நம்மளோட எய்ம் கிடையாது. அவங்க என்ன சக்சஸ் ஃபார்ம்ல மேக் பண்றாங்க அது ரிலேட்டடா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரி, வாங்க நம்ம வீடியோல இன்னத்தை பத்தி பேச போறோன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இன்ஸ்டால ரியோ ஃபார் யூ ஏஐன்னு ஒரு சேனல் இருக்கு. அதோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க எப்ப சேனல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மே மாசம் தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் வியூஸ் ஒரு வீடியோக்கு எவ்வளவு தெரியுமா போயிருக்கு? 490 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி யூடியூப் வந்துட்டீங்கன்னா அவங்க ஏப்ரல் மாசமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல அவங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2.86 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் பாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ள அவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களுக்கு மேக்ஸிமம் வியூஸ் எவ்வளவு போயிருக்குன்னா ஒரு வீடியோக்கு 197 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இன்னொரு வீடியோக்கு 148 மில்லியன் வியூஸ், இன்னொரு வீடியோக்கு 106 மில்லியன் வியூஸ். இவ்வளோத்தையும் எப்படி அவங்க அச்சீவ் பண்றாங்க, எப்படி அதை கிராக் பண்றாங்கன்ட்டு ரொம்ப ஒரு ஆவலை கிரியேட் பண்ணிச்சு. அதை வச்சுட்டு தான் நான் ஒரு சக்சஸ் ஃபார்முலான்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் என்ன சொல்ல போறேன்னா, ஓவரால் மூவி வர்சஸ் அந்த 1 மினிட் ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஹை கொடுக்குதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு மூவி ஃபுல்லா பார்க்கிறதுக்கு ஒரு 2.5 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒன்னு செட் பண்ணுவாங்க, இன்ட்ரோவில் ஒன்று ஒரு ஹை கிடைக்கும், அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல ஒரு பீக் மூமெண்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. அதே தான் இந்த ரீல்ஸ்ல பார்த்தாலும் ஜஸ்ட் அந்த 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஸ்டார்ட் இருக்கு, அந்த கேரக்டர் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு மிட் இருக்கு, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று கொடுத்துறாங்க. ஸோ அந்த 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு படம் பார்க்குற ஃபீலை நம்ம கொடுக்கறதாலே இதை நிறைய பேர் ஷேர் பண்றாங்க, நிறைய பேர் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, ரீஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே இது வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இது நாம நோட் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாயிண்ட். செகண்ட், எமோஷனல் கனெக்ஷன். நீங்க அந்த வீடியோ பார்க்குறப்பே எமோஷனலி அந்த வீடியோ கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பீங்க. நம்ம ஜென்ரலாக ஆடியன்ஸுக்கு வந்துட்டு எமோஷனல் கண்டென்ட் நல்லாவே கனெக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மங்கியை பார்க்குறப்பே நமக்கு வந்துட்டு அது ஏதோ பண்ணுது, ஏதோ சஃபர் பண்ணுது, லாஸ்ட்டாக அது சக்சீட் ஆகிறப்போ அடடா சூப்பர்ன்ற ஒரு எமோஷனல் கனெக்ஷனை அந்த கேரக்டர் கூட நம்ம பண்ணிக்கிறதாலேயே இந்த வீடியோ சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ஹீரோ எலவேஷன். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மங்கி வந்து ஒரு நார்மல் பீப்புளாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது ஏதோ கஷ்டப்பட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அது நல்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோ எலவேஷன் கிடைக்குது. அப்படியே அண்டர்டாகாக ப்ளே பண்ணிட்டு ஒரு ஹீரோ மாதிரி ஆகிறதாலேயே அது கூட நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணி முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பாஷா படம்னு சொன்னோன்னா என்ன ஞாபகம் வரும்? பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் நல்லா அடின்னு வாங்கிட்டே இருப்பார். இவர் எப்போ திருப்பி அடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு படம் பார்த்து முடிக்கிறப்போ அவர் அடிக்கிறப்பே நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அவர் சக்சீட் பண்ணுறப்போ அந்த கேரக்டர் கூட நல்லா கனெக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இது 1.5 நிமிஷம் ரீல்ஸ்லேயே இவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு குரங்கு ஏஐ வச்சுட்டு அச்சீவ் பண்ணுறாங்கன்ற போது அது கூட நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட், டூயிங் குட். என்ன அர்த்தம்னா, அந்த ரீல்ஸோட எண்டில் அந்த குரங்கு குட்டி வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து நல்லது பண்ணுற மாதிரி தான் முடிப்பாங்க. அது பார்க்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ஷன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு அவங்க குக் பண்ணுவாங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும், நல்லா நேச்சுரலாக இருக்கும். ஆனால் டுவர்ட்ஸ் எண்டில் அவங்க போய் அவங்க ஆசிரம
ஆசிரமத்தில் போய் அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க, ஓல்டேஜ் ஹோமில் கொடுக்குறாங்க, நிறைய ஆர்ஃபனேஜுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுக்குறதுலாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து நல்ல எமோஷனல் கனெக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணண்டான்னு சொல்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு குட் மூட் கிரியேட் ஆகும். அது வந்துட்டு இந்த ரீல்ஸ் பார்த்து முடிக்கிறப்பவே நமக்கு கிரியேட் ஆகிறதாலே அது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபார்ம்லான்னு சொல்லலாம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்காது, ஒன்லி மியூசிக் இருக்கும். ஒரு மாதிரி நம்ம கேட்ட மியூசிக்கே தான் ஒரு மாதிரி சேட் மியூசிக்காக ஸ்டார்ட் ஆகும், ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மியூசிக்காக ஸ்டார்ட் ஆகும். லாங்குவேஜே இல்லாதாலே அது ஒரு குளோபல் கண்டென்ட் ஆகுது. உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்க ஆள் பார்த்தாலும் இந்த ரீல் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அதுவும் மெல்ட் பண்ணுற மாதிரியே இருக்கிறதாலேயே இந்த வீடியோ கூட நல்லா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபார்முலான்னு சொல்லலாம். யாராவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் இதை வச்சு சக்சீட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு பாயிண்ட், அந்த கிரை. ஒவ்வொரு வீடியோலும் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு குட்டி அழுவுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். என்ன பண்ணுன்னா போயிட்டு எதையோ ஒன்று போயிட்டு திருடுற மாதிரியோ இல்லைன்னா எதையோ எடுத்துகிட்டு வர மாதிரியோ இருக்கும். அதை வந்து யாரை போட்டு அடிப்பாங்க, அது ஒரு மாதிரி அழுதுகிட்டே போவோம். அந்த அழுவுற பாயிண்ட் வந்த உடனே அந்த கேரக்டர் கூட நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். அந்த க்ரையை வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். யாராவது அழுதாலே நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆகிடும்ல. அந்த மாதிரி அந்த மங்கி குட்டி வந்துட்டு அழுவுறதை காட்டுறப்போ என்னதாண்டா இது பண்ண போகுது, இது எப்படியா சக்சீட் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அது கூட கனெக்ட் ஆகிடும். அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நான் சொன்னல அந்த கொடுவை அன்போட ஸ்கேம்ன்ட்டு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுவை அன்போட சக்சஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த எமோஷனல் கனெக்ட். அவன் வந்து ஃபேக்கா ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டை ஆடியன்ஸ் கூட பில்ட் பண்ணிட்டான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிவிகே வச்சு இப்போ ரீசெண்டாக நான் விஜய் அண்ணாவோட சப்போர்ட்டர், எனக்கு யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாஸ்க்கை பண்ண ஃபேமிலிஸு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான எமோஷனை ஆடியன்ஸ்குள்ள ட்ரிகர் பண்ணியே அவங்களோட எமோஷன்ஸ் வச்சு ப்ளே பண்ணி நல்லா ஃபேமஸ் ஆயிட்டான். அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை வச்சுட்டு நான் இப்போ நம்ம சேனல் மூலியமா ஒரு இது பண்ணிட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து கார் ப்ரெசென்ட் பண்ணுற ஃபேமிலிஸு, நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணிட்டான். எப்படா இவன் இப்படி கார்லாம் வச்சு சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்ததே ஒன்று ரீல்ஸ் போடுறான். என்னன்னா நான் இதை எப்படி தெரியுமா சம்பாரிச்சேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்த்தேன், நான் இந்த கேம் விளாட்னேன், இது மூலிமா காசு வந்துச்சு, உங்களுக்கு வேணா எனக்கு டிஎம் பண்ணுங்க, எனக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணிட்டு அதை வச்சுட்டு ஏமாற்றி காசு வாங்கிட்டு நிறைய காசு ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான். அது பெரிய ஸ்கேமா வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஸோ மக்களோட எமோஷன்ஸை வீக்கர் பாயிண்டாக நினச்சி அதை வச்சு ஏமாத்ததிங்க தயவு செய்து. அதே மாதிரியே இன்னொரு தம்பி இருக்கான், டாக் வித் தேவ்னான்ட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த தம்பி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தான். இந்த மாதிரி பைக் வாங்கணுமா நீங்கள், இல்லை இந்த மாதிரி கார் வாங்கணுமா, இன்னும் 2-3 கார் வாங்கணுமா, இதெல்லாம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா நான் ஒரு கேம் சொல்கிறேன் அதை விளையாடுங்கலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் உழைக்கணும் கைஸ், உழைச்சாதான் உங்களால் சம்பாதிக்க முடியும். கேம் கண்டுபிடிக்கிறவன் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கணுன்ற மோட்டிவில் கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னா அவன் புத்திசாலி, அவன் எப்படி காசு வாங்கணுன்றது மோட்டிவில் தான் அதை கண்டுபிடிப்பான். ஸோ நீங்க உஷாரா இருங்க, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடாதீங்க, உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஒரு பாயிண்ட் போட்டுருப்பான். அதுதான் மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னதான் எமோஷனலாக ட்ரிகர் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மக்களாக நம்ம தான் உஷாராக இருக்கணும். அவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அவனை அடின்னு அடிக்கிறதுலாம் கரெக்டு தான், நம்மளும் உஷாராக இருக்கணுன்றத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். எமோஷன் ஆகிறீங்களா, எமோஷன் ஆகுங்க, காசை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு பாயிண்ட், என்னோட முக்கியமான பாயிண்ட்டாக நான் நம்ம சேனல் மூலிமா சொல்ல விரும்புறது என்னன்னா, பெட்டிங் ஆப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறவன் உங்களோட நல்லதுக்காக பண்ண மாட்டான், அவனோட சுயநலத்துக்காக மட்டும்தான் பண்ணுவான். இதை நான் இங்கே தெளிவாக நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. ஓகே கைஸ், நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. ஒரே ஒரு வீடியோவோட பிரேக் த்ரூ மட்டும் நான் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த பிரேக் த்ரூ எதுக்குன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும், அதுக்காக தான். ஓகே, நான் அந்த 490 மில்லியன் வியூஸ் போச்சுன்னு சொன்னல, அந்த வீடியோ தான் எடுத்து பிரேக் த்ரூ பண்ண போறேன். ஓகே, நான் இப்போ பார்க்குறேன், அதை நம்ம எடிட்டருமே பிளேஸ் பண்ணுவார். ஓகே, குரங்கு வந்து அந்த இதை தள்ளி விடுது, கல்லை தள்ளி விடுது. மக்கள்லாம் குரங்கு பார்க்குறாங்க, எட்டி விடுறாங்க. இந்த க்ரையை தான் நான் சொன்னேன். அந்த குரங்கு அழுதுட்டு போகிறத பார்த்தாலே நமக்கும் என்னடா இது நல்ல ஏதோ பண்ணுது, ஆனால் இது அடிக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஏன் இது அழுதுட்டு போகுதுன்ற க்யூரியாசிட்டிலே அடுத்த மூமெண்ட்டை பார்ப்போம். ஓகே, இப்போ பஸ்ஸு மூவ் ஆகுது. ஒரு இடத்துல நின்றுட்டு மக்கள்லாம் வந்துட்டு சந்தோஷமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை பார்த்துட்டு இருக்குது குரங்கு. ஆனால் இன்னுமே இந்த மக்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்ற மாதிரி இது ரியலைஸ் பண்ணுது போல். என்னடா ஆக போகுதுன்ட்டு இப்போ அடுத்து பார்க்கலாம். ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுறாங்க.
ஓடி போயிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த பஸ்ஸு கீழே இருக்கிற வயரை பிடுங்கி விடுது. இது ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே தான் இப்போ ப்ரொஜெக்ட் ஆகிட்டு வருது. இப்போ பஸ் வந்துட்டு ஏதோ அந்த குரங்கு பண்ண வேலையால் பஸ் வந்துட்டு எங்கேயோ போய் நின்றுடுது. மறுபடியும் எல்லாம் கடுப்பாயிட்டு மக்கள்லாம் கீழே இறங்கி என்ன ஆகுதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு மலை சரிவு நடக்குது. அப்படியே கல்லுலாம் கீழே விழுது. என்னன்னா இந்த குரங்கு இப்போ தடுக்கலைன்னா அந்த பஸ் மேலே தான் அந்த இது மலை சரிவு நடக்க வேண்டியது. மக்கள்லாம் இந்த குரங்கு வந்து காப்பாற்றிடுச்சு, குரங்குட்டி காப்பாற்றிடுச்சுன்ற மாதிரி முடியுது. இப்போ குரங்கு வந்து அந்த டாப் நிற்கிறாரு. இப்போ அடுத்த சீன் பாருங்க. வந்தாய் ஐயா, அப்படியே அந்த குரங்கு வந்து அதை சேடாக நின்று பார்க்குது. மக்கள்லாம் கையெழுத்து கும்பிட்றாங்க. இதை பார்க்குறப்பே ஒரு நல்ல ஃபீலை கிரியேட் பண்ணுதுல. இதே தான் வந்துட்டு நிறைய ரீல்ஸில் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா. சரி, ஓகே கைஸ், இந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை நாங்களுமே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களாகிய உங்களுக்குமே இந்த மாதிரி நிறைய பிரேக் த்ரூ பண்ணிட்டு நீங்கள் ரியல் லைஃப்லையுமே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள், அதுவுமே பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீக்லி நிறைய மூவி ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் சஜஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் டிசப்பாயிண்ட் ஆகாது, ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.